வாங்க ரச வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஊறின உளுத்தம்பருப்பை நல்லா கிரைண்டர்ல போட்டு ஆட்டி வடை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சுங்க. நம்ம எப்பவுமே சுடுற மாதிரி உளுத்தம்பருப்பு வடையை சுட்டி எடுத்துக்கோங்க. ரசம் தேவையான பொருட்களை சொல்றேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 5 தக்காளியும் எடுத்துக்கிட்டு கூடவே மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாவை இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 50 கிராம் எண்ணெயை ஊத்திக்குங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. 2 காஞ்ச மிளகா தாளிப்பு போட்டுக்குங்க. அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட அந்த தாளிப்புல போட்டு நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்குங்க. அதுலயே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காய பொடி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிங்க. நல்லா நம்ம எப்போ ரசம் கொதிக்க விடுற மாதிரி கொதிக்க வச்சு இறக்குங்க. ஒரு வடையை வச்சு அது மேல கொஞ்சம் ரசத்தை ஊத்தி ஊற வச்சீங்கன்னா ரசம் உளுத்த வடை ரெடிங்க.